ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஃபிலிம் தெரபிஸ்ட். நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இயக்குனர் ராம் டைரக்ஷனில் மிர்ச்சி சிவா நடிப்பில் வெளியிருந்திருக்க பறந்து போ அந்த படத்தை பற்றி தான் பார்க்குறோம். இந்த படத்தில் சிவா, அஜு வர்கீஸ், ஆப்வியஸ்லி ராம் படம்னாலே அஞ்சலி இருப்பாங்க. ஸோ அஞ்சலி அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் யேசுதாஸ், இது மாதிரி நிறைய பல ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு சின்ன பையன் வீட்லேயே அடைஞ்சு கிடக்கான். ஸோ அவங்க அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போயிடுறாங்க. இவன் வீட்லேயே தனிமையில் இருக்கான். ஸோ அவனுக்கு ஒரு ரோட் ட்ரிப் கிடைக்குது. அந்த ரோட் ட்ரிப்பில் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறான் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ ரொம்பவே ஒரு சோல்ஃபுல்லான மூவின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் ஃபுல்லாகவே அந்த பையன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கதை பண்ணுவாகும். ஒவ்வொரு சீனுமே அந்த பையன் அதில் என்ன நினைக்கிறான் அப்படின்றது தான் நமக்கு கன்வே ஆகும். அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க அப்படின்றது நமக்கு கன்வே ஆகாது. அதை கன்வேவும் பண்ண நினைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் உங்கள் பையனை புரிஞ்சுக்கோங்க அப்படின்றது தான் இந்த கதை மூலமாக டைரக்டர் நம்மகிட்ட சொல்ல வரான்னு நினைக்கிறேன். ஸோ டைரக்டர் ராம், ஸோ அவர் ஃபிலிமோகிராஃபிலே இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான படம். இது ஒரு லோ பட்ஜெட் படமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தராது அப்படின்னு தான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா அவர் கெரியர்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக தான் இந்த பறந்து போவே இருக்குது. அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஃபிலிமே ஒவ்வொரு லெசன்ஸ் நமக்கு கற்றுத்தரும். ஒவ்வொரு பீரியட்லேயுமே ஒவ்வொரு மாதிரியான படம் தோணும். ஒரு காலேஜ் படிக்கும்போது கட்டுரை தமிழின் தரமணியும் ஒரு மாதிரி தோணும். ஸ்கூல் படிக்கும்போது ஒரு மாதிரி தோணும். நமக்கு வேலைக்கு வரும்போது ஒரு மாதிரி தோணும். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு படம் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தரும். பட் இந்த படத்துக்கோ அப்படி இல்லை. படத்தில் நிறைய சீன்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அட்டம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மிர்ச்சி சிவா பைக்குக்கு இஎம்ஐ கட்டாமல் இருக்காரு. அவர் துரத்திட்டு வருவாங்க. அப்போ அவர் பைக் சேசிங் சீன்லாம் பண்ணி கொண்டு போவார். அது ஒரு கொடுமையான விஷயம். ஒரு கடன்காரன் துரத்திட்டு வரான் அப்படின்றது சீனை ரொம்பவே ஒரு வேற வியூ பாயிண்ட்ல நமக்கு பார்த்த மாதிரியே இருக்கும். ஏன்னா இது அந்த பையன் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். எனக்கு அந்த கடன் பிரச்சனைலாம் தேவையில்லை, அப்பா இப்படி வண்டி ஓட்டினாரு அப்படின்றது தான் அவன் மைண்ட் செட்லேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சீனையுமே அவங்க அந்த பையன் மைண்ட் செட்லேருந்து அணுகியிருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் பர்சன்லாம் பார்த்தோம்னா நம்ம சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அவ்வளோ நல்லா இருக்கும். அண்ட் அஞ்சலி அவங்கள மீட் பண்ணுற சீனாக இருக்கட்டும், அஜு வர்கீஸ் வர சீனாக இருக்கட்டும், அதெல்லாம் ஸோ ப்ளசன்ட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சீனுமே நமக்கு ஒரு புதுவித எக்ஸ்பீரியன்ஸ் தரதாக தான் இருக்கும். எல்லா சீனுமே புதுசு. அண்ட் இந்த ஸ்டோரி லைன் பொறுத்த வரைக்கும் என்னடா இது ஒரு ரோட் ட்ரிப் கதை அவ்வளோதானே அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. பட் இது ஒரு ரோட் ட்ரிப் கதை கிடையாது. ஆக்சுவலாக ஒரு பையன் அவங்க அப்பாட்ட போய்ச்சிக்கிட்டு மலை ஏறலாம் அப்படின்னே வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் படத்தோட கதை. ஸோ இது திருவிளையாடல் காலத்துலேருந்தே இருக்குது. அந்த ஒரு ஒன்லைன் எடுத்து தான் இவங்க படமாக பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் கூட நமக்கு தெரியாத மாதிரி அவர் எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். கிளைமேக்ஸில் அவர் சொல்லி தான் நமக்கே தெரியுது, இது அந்த ஒன்லைனை கனெக்ட் பண்ணி படம் எடுத்திருக்காங்களோ அப்படின்னு. தென் இந்த படத்தில் மியூசிக் பற்றி சொல்லியே ஆகணும். டோராவின் பயணங்கள்லாம் பார்ப்போம் இல்லையா, எங்கே போனாலும் பாடிக்கிட்டே இருக்க மாதிரி. அந்த மாதிரி இந்த படத்தில் 19 பாட்டு இருக்குது. 19 பாட்டுமே நமக்கு போரே அடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த பாட்டுக்குள்ளே வர லிரிக்ஸ் கண்டென்ட் அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் நம்ம பேசுகிற மாதிரியே இருக்குது. ஸோ அந்தளவு அந்த பாட்டுலாம் எழுதியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்கும் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு பாட்டு கூட நமக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரியோ லேக் ஆகிற மாதிரியோ என்னடா அவங்க பாட்டை போட்டுறாங்க அப்படியே தோணவே தோணாது. ஸோ அந்தளவு இந்த படத்தோட இந்த பாட்டுகள்லாம் ரொம்பவே மெர்ஜாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ மொத்தத்தில் இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்கிற பேரண்ட்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் சன் லைஃபுக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் டாட்டர் லைஃபுக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ 2 பேருமே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா நீங்கள் மணியில் ஃபோக்கஸ் பண்ணுறதை காட்டிலும் உங்கள் சன் டாட்டர் மேலே எவ்வளோ ஃபோக்கஸ்டாக அட்டாச்சாக இருக்கீங்களோ அந்தளவு தான் அவங்க ரைஸ் ஆவாங்க. ஸோ அந்தளவு தான் அவங்களோட க்ரோத்தும் லைஃப்பில் இருக்கும். ஸோ அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான படமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் இந்த படத்தை பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் இருப்பாங்க, எனக்கு சேட் சீன்ஸ் இருந்தாலே படத்தில் பிடிக்காது, படம்னா எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான படமாக இந்த ராம்சார் படம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.3 தரலாம். இந்த படம் சில பேருக்கு கனெக்ட் ஆகாமல் போகலாம். சின்ன பையன் பண்ணுறதெல்லாம் கடுப்பாக இருக்கலாம். பட் சின்ன பசங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. நமக்கு வயசாகிடுச்சு, அதனால தான் அந்த சீன்லாம் நமக்கு ரொம்பவே கிரிஞ்சாகவும் கடுப்பாகவும் தோணுதுன்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை போய் ஒரு வாட்டி தியேட்டரில் பாருங்கள். இது மாதிரி நல்ல படத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.